अस्सलाम वालेकुम रहमतुल्लाह। أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين. நம்பிக்கை கொண்டவர்களே, பொறுமை மற்றும் தொழுகை மூலமாக அல்லாஹ்விடம் உதவி கேளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான். மனித வாழ்வில் பல்வேறு பிரச்சனைகளை அவன் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கிறது. சொந்த வாழ்க்கையில் பல்வேறு உலகியல் பிரச்சனைகளை மனிதன் கடந்து செல்கின்றான். பொறுமையுடன் இருப்பதை தவிர வேறு வழியில்லாத பல பிரச்சனைகள் வருகின்றன. செல்வம், சந்ததிகள் மற்றும் உலகியல் பொருள்களின் நஷ்டம் ஏற்படுகிறது. உலகவாதி ஒருவர் அழுது துடித்து அந்த துன்பத்தை சகித்துக் கொள்கிறார். பெரும்பாலாரால் அதனை சகித்துக் கொள்ள முடிவதில்லை. உலகவாதிகள் சகித்துக் கொள்ளும் போது கூட எப்படி பொறுத்துக் கொள்கிறார் எனில், பல மறுப்பின் சொற்கள் அல்லாஹ்வின் மீது புகார் கூறும் விதத்தில் அவரது வாயிலிருந்து வந்துவிடுகின்றது. அல்லது சிலர் இவ்வாறும் இருக்கின்றனர். உலகியல் நஷ்டங்களை சகித்துக் கொள்ள முடியாமல் சில வேளை மனநிலை பாதிப்புக்கு ஆளாகின்றனர். ஆனால் அல்லாஹ்வின் சில அடியார்கள் இருக்கின்றனர். அவர்களுக்கு உயிர் பொருள்களின் நஷ்டத்தை சந்திக்க நேர்ந்தாலோ அல்லது மன வேதனைக்குரிய விஷயத்தை சந்திக்க நேரும் போதோ அல்லது உடலியல் வேதனைகள் அடி உதையின் வடிவில் சந்திக்க நேர்கிறது. இவைகள் அனைத்தும் அல்லாஹ்வின் கட்டளையை ஏற்றுக்கொண்டவாறு அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட நபி அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட அடியாரை ஈமான் கொள்கின்ற காரணத்தினால் ஆகும். வேறு வார்த்தைகளில் கூறுவதாயின் அவர்களுக்கு
உலகியல் பொருள் நஷ்டங்களும் கூட இறைவனுக்காக ஏற்படுகின்றன. உயிர் நஷ்டமும் नुकसान भी இறைவனுக்காக ஏற்படுகிறது. के लिए होते हैं, लेकिन ஆனால் இந்த वो ये सब नुकसान அனைத்து நஷ்டங்களையும் बगैर எந்த முறையீடும் இன்றி கடந்து செல்கின்றனர். जाते हैं। हाँ, ஆம், अल्लाह ताला से நிச்சயமாக அல்லாஹ்விடம் துஆ செய்கின்றனர். कि ऐ अल्लाह அல்லாஹ்வே, तो ये सब कुछ உன்னால் அனுப்பப்பட்டவரை நம்பியதன் காரணத்தால் மட்டுமே இவை அனைத்தும் எம் மீது செய்யப்படுகிறது. तो हमारे सब्र की எமது பொறுமையின் சக்தியை அதிகப்படுத்துவாயாக. நீயே எங்களுக்கு உதவிக்கு வருவாயாக. से हमें बचा இந்த அநீதியாளர்களின் அநீதியிலிருந்து எம்மை காப்பாற்றுவாயாக. खातिर உனக்காக இந்த சோதனையை நாங்கள் கடக்கின்றோம். இதில் எங்களது பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக. तो अम्बिया மற்ற உலக மக்கள் நபிமார்களின் வரலாற்றை படிக்கின்றனர் அல்லது கேட்கின்றனர், कुरान करीम அல்லது மற்ற முஸ்லிம்கள் और उनके मानने वालों நபிமார்களின் வரலாற்றை திருக்குரானில் படிக்கின்றனர். ஆரம்பகால के साथ முஸ்லிம்களுக்கு நடந்த சம்பவங்கள் அல்லது அநீதி இழைக்கப்பட்ட விஷயங்களை படிக்கின்றனர், அல்லது தமது उम्मीद की ஆலிம்களிடமிருந்து கேட்கின்றனர். या अपने उलमा से सुनते हैं, लेकिन ஆனால் अहमदी मुसलमान அஹ்மதி முஸ்லிம்கள் எப்படிப்பட்டவர்கள் எனில், जो அவர்கள் முஹம்மதிய மசீஹை நம்பியதன் காரணத்தால் हजरत सल्लल्लाहु ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மை பேரன்பரை ஏற்றுக்கொண்டதன் காரணத்தால் नशत सानिया के लिए இஸ்லாத்தின் மறுமலர்ச்சிக்காக வந்த ताला के फरिश्ते அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மீது ஈமான் கொண்டதன் காரணத்தால் अमलन செயல் ரீதியாக இந்நிலையை கடக்கின்றனர். जो दूसरों के लिए शायद मजहबी मजालम के पुराने वाकयात और दास्तान மற்றவர்களுக்கோ அதுவோ கடந்த காலத்தின் மார்க்க சம்பவங்களாக மட்டுமே இருக்கின்றன. कह सकते हैं। இன்னும் சில मजहब की அமைப்பினரும் பிரிவினரும் கூறலாம், எங்களுக்கும் தான் மார்க்கத்தின் காரணத்தால் எதிர்ப்பை எதிர்கொள்ள வேண்டியது வருகிறது. ஆனால் लेकिन இவர்கள் அனைவரும் ये सब இந்த மாற்று கருத்துடையோர் அல்லது எதிரிகளிடமிருந்து சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அதே போன்று தாமும் அநீதி இழைத்து அதற்கு பழிவாங்கியும் விடுகின்றனர். पर उसी तरह ஆனால் बदला भी ले लेते हैं அகமதிகள் மட்டுமே हुए होते हैं। நம்பிக்கையாளர்களின் முன்மாதிரியை காட்டியவாறு சட்டத்தை கையில் எடுக்காமல் नमूना दिखाते हुए அநீதிகளை பொறுத்து கொண்டவாறு அல்லாஹ்வின் முன் குனிகின்றனர், அவனிடம் உதவி கேட்கின்றனர். जुल्मों पर सब्र करते हुए இந்த மிகப்பெரிய வித்தியாசம் அஹ்மதி முஸ்லிம்களுக்கும் பிற முஸ்லிம்களுக்கும் இடையில் இருக்கின்றது. நாம் அத்தகைய மக்களாவோம். बस ये एक बहुत बड़ा ஏனெனில் நாம் मानों में ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டுள்ளோம். हम वो लोग हैं உலகியல் சோதனைகள் மற்றும் எதிரிகளின் பகைமையினால் हमने मसीह मौद अलैहिस्सलाम को मान நாம் பொறுமையை கைவிடுபவர்களும் அல்ல, அல்லது நமது ஈமானில் இருந்து பின்வாங்குபவர்களும் அல்ல. इनकी दुश्मनियों से நமது துக்கங்களுக்கு ஆறுதல் அல்லாஹ்விடமே உள்ளது என்பதை நாம் புரிந்தவர்களாவோம். इस वजह से ना अपने ईमान से पीछे हटने वाले கஷ்டத்தின் வேளையில் அது உலகியல் வாதிகளிடம் இல்லை, மாறாக இறைவனுக்கு முன்பு மட்டுமே குனிய வேண்டும், कि हमारे दुख அவனிடமே உதவியும் கேட்க வேண்டும். அவனே நமது பொறுமை மற்றும் துஆவினால் பிரச்சனைகளில் இருந்து ஈடேற்றம் தருவான் இன்ஷா அல்லாஹ். बल्कि सब ताकतों के मालिक खुदा के सामने झुकना है, उससे मदद मांगनी है। களங்கமற்ற முறையில் அவன் முன் எப்போதும் वही குனிபவர்களை जो வெறும் கையுடன் அவன் திரும்ப அனுப்ப மாட்டான். हमें इन मुश्किलात से அவனுக்காகவும் निजात दिलाने वाला है। அவனால் நிலைநாட்டப்பட்ட ஜமாத்துக்காகவும் தியாகம் செய்பவர்களுக்கு
खालिस होकर அவன் கண்டிப்பாக நற்கூலி வழங்குகின்றான். खाली हाथ वापस நாம் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வழிகாட்டல்களை कायम करदा जमात அமல்படுத்துபவர்கள் कुर्बानियां அல்லது புரிந்து கொள்பவர்களாவோம். जुदा देते। அன்னார் கூறினார்கள், हम तो आ हजरत सल्लल्लाहु अलैहि वसल्लम மூமின்களினுடைய விவகாரங்கள் इस इरशाद வினோதமானது. அவரது எல்லா விவகாரங்களும் நன்மையை உள்ளடக்கியதாகும். जिसमें இந்த அந்தஸ்து மூமினுக்கு மட்டுமே உரியதாகும். அவருக்கு ஒரு மகிழ்ச்சி வந்தால் அதற்காக அவர் நன்றி செலுத்துகிறார், का तमाम मामला அல்ஹம்துலில்லாஹ் கூறுகிறார், அல்லாஹ் தாலாவின் முன் சஜ்தா செய்கிறார். को हासिल है। अगर उसको இந்த விஷயம் அவரது तो ये நன்மைக்கு காரணமாக இருக்கின்றது. அவருக்கு ஏதாவது கஷ்டம் நேர்ந்தால் பொறுமை செய்கின்றார். सजदा रेज होता है। அதுவுமே அவரது நன்மைக்கு காரணமாக அமைகின்றது. खैर का मुझे होता है। அல்லாஹ்வின் வழியில் और अगर उसको कोई तकलीफ पहुंचती है பெரும் பெரும் கஷ்டம் வருவதும் तो ये अमर भी அந்த அடியாருக்கு பொறுமை मुझे बन जाता है। மற்றும் துஆவினால் अल्लाह ताला के रास्ते அது நன்மைக்கு காரணமாக ஆகிவிடுகின்றது. बड़ी तकलीफ में पहुंचना, ஆனால் அல்லாஹ் தமது அடியாருக்காக उस पर सब्र எத்தகைய அருள் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் எனில் खैर का मुझे बना அவருக்கு சிறு சிறு கஷ்டம் வந்தாலும் அதற்காக கூட கூலி வழங்காமல் விடுவதில்லை. नवाजने वाली वो இந்த விஷயத்தை விளக்கியவாறு ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், उसे भी முஸ்லிம்களுக்கு எந்த ஒரு அசதி, நோய், நிம்மதியின்மை, துன்பம், கவலை வந்தடைந்தாலும் எந்த அளவுக்கெனில் அவருக்கு ஒரு முள் குத்தினாலும் जो भी थकावट அதற்கு பகரமாக கூட அவரது சில தவறுகளை மன்னித்து விடுகின்றான். पहुंचता है, यहाँ तक कि अगर उसके ஆகவே இதுவே நமது चुपता है கருணையுடைய இறைவன் ஆவான். उसकी बात खता அவன் ஒரு மூமினுக்கு சிறு சிறு காரியங்களுக்காக கூட அருள் புரிகின்றான். बस ये है हमारा वो रहीम करीम खुदा। ஒரு பொறுமையாளரான இறைவன் முன் குனிகின்ற ஒரு மூமினுக்கு அல்லாஹ்விடமிருந்து நற்செய்தியும் உண்டு. साबिर और अल्लाह ताला के பிறகு वाले मोमिन के लिए இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நடைமுறையை பற்றி கூறினார்கள். फिर एक और मौके पर அல்லாஹ்வின் வழியில் சிந்தப்படுகின்ற இரத்தமும் की अहमियत बताते हुए और इसके இரவின் வேளையில் நஃபில் தொழுதவாறு जिक्र फरमाते हुए இறை அச்சத்தின் காரணத்தால் வழிந்த கண்ணீரும் बहने वाला कतरा खून இந்த இரண்டையும் விட எந்த துளியும் அல்லாஹ்விற்கு பிடித்தமானதில்லை. बारी ताला के அதே போன்று आंख से टपकने மனிதன் பொறுமை செய்தவாறு குடித்த கவலையின் மிடரை விட பிரியமான மிடரும் இல்லை. அதாவது கவலையின் நிலையில் மனிதன் அல்லாஹுக்காக பொறுமை செய்கின்றான், जो इंसान அது அல்லாஹுக்கு அளவு கடந்த அன்பை ஏற்படுத்துகிறது. यानी सब्र की அதே போன்று जो हालत होती है इंसान மனிதன் விழுங்குகின்ற கோபத்தின் மிடரை விடவும் அதிக பிரியமான மிடரும் வேற எதுவும் இல்லை. वो बेइंतहा पसंद आता है वो सब கோபத்தை காட்டுகிற மிடர் அல்ல, फरमाया। और इसी கோபத்தை விழுங்குகிற மிடரு அல்லாஹுவுக்கு அதிகம் பிடிக்கிறது. மனிதன் கோபத்தை விழுங்கக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் வருகின்றன. மனிதன் கோபத்தை விழுங்குகின்றான், அல்லாஹுக்காக பொறுமை செய்கின்றான். இது அல்லாஹ்வின் திருப்தியை பெற்றுத் தருவதாக அமைகிறது. ஆகவே சொந்த பிரச்சனையாக இருக்கட்டும், और सिर्फ अल्लाह ताला की खातिर सब्र இதனால் எவரிடத்திலிருந்தாவது நஷ்டம் ஏற்படலாம், हासिल करने वाला बनता है। அல்லது ஜமாத் விவகாரமாக இருக்கட்டும், मामलात हों, அல்லாஹ்வின் திருப்தியை பெற வேண்டும் எனில், அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும் எனில், पहुंच रहा हो ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விதிமுறையை கூறியுள்ளார்கள். ताला की रजा हासिल அல்லாஹ்வின் முன் குனிதல், பொறுமையை வெளிப்படுத்துதல் ஆகியவை இறைவனின் நெருக்கத்தை பெற்றுத் தருகிறது. ये असूल बयान फरमा दिया कि अल्लाह ताला के आगे झुकना, ஒரு அறிவிப்பில் வருகிறது, वायदा அல்லாஹ்
தனது ताला का। நெருக்கமான அடியாருக்காக மிகவும் ரோஷம் காட்டுகிறான். और एक रिवायत में आता है அவருக்கு துன்பமும் நஷ்டமும் விளைவிக்கும் எதிரியை பிடிக்கின்றான். எந்த விவகாரத்தை அல்லாஹ் தனது கையில் எடுத்துக்கொண்டுள்ளானோ दुश्मन को पकड़ता है जो उसको அதனை அடியான் தனது கையில் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? जिस मामले को अल्लाह ताला அல்லாஹ் अपने हाथ में ले தன் பக்கம் குனிபவர் பொறுமை செய்பவரின் எதிரிகளிடம் பழி வாங்குகிறார் என்பது மட்டுமல்ல, மாறாக कि यही नहीं ஒரு சந்தர்ப்பத்தில் कि अल्लाह ताला ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், दुश्मनों को அடியாரின் மீது அநீதி இழைக்கப்படும் போது அவர் பொறுமையை கையாண்டால் அல்லாஹ் அவருக்கு கண்ணியத்தை வழங்குகின்றான். कि जब बंदे पर எவருக்கு இறைவன் கண்ணியத்தை தருகின்றானோ और वो सब्र से அதனை விட ஓர் அடியாருக்கு வேறு என்ன கௌரவம் இருக்க முடியும்? इज्जत बख्शता है और जिसे खुदा ताला इज्जत ஆக उससे बड़ा இன்றைய நாட்களில் அஹ்மதியா ஜமாத்தின் மக்கள் மீது பல்வேறு நாடுகளில் கடுமை, துன்பம் மற்றும் தொல்லைகள் ஏற்படுகின்றன. रात पर இதன் மீது நமது பணியாவது सख्ती அல்லாஹ்விடம் பொறுமை மற்றும் துஆவுடன் உதவி கேட்டவாறு அவன் முன் குனிய வேண்டும். कि सब्र और दुआ के साथ அவனே மறுப்பின் தலைவர்களை பிடித்து उसके आगे झुक அவர்களிடமிருந்து நம்மை காப்பாற்றுவதற்கும் அவர்களது சூழ்ச்சிகள் மற்றும் திட்டங்களில் இருந்து தப்புவிப்பதற்கும் எல்லாவற்றையும் விட அதிகமாக சக்தி உடையவன் ஆவான். से बचाने की उनकी तदबीरों ஜமாத்தின் வரலாற்றிலிருந்து இதனையே நாம் பார்த்து வந்துள்ளோம். எதிரிகள் தமது எல்லா வகையான ஆற்றல்களையும் வசதிகளையும் கொண்டிருந்தும் के दुश्मन தோல்வியையே அடைந்தனர். अंतर ताकतों और वसाइल के बावजूद भी ஜமாத்தின் பாதங்கள் नाकाम और नामुराद ही முன்னோக்கியே சென்றன. और जमात பிரச்சனைகள் மற்றும் கஷ்டங்களின் காலத்தை आगे ही बढ़ते चला गया। ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அவர்களது சஹாபாக்களுக்கும் கூட கடக்க வேண்டியது ஏற்பட்டது. जब हजरत सल्लल्लाहु अलैहि அதனை கடந்த பிறகுதான் அவர்களுக்கே வெற்றி கிடைத்தது என்றால் பிறகு நாம் எம்மாத்திரம் वसल्लम कामयाबियां मिली எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்காமலே வெற்றியை பெறுவதற்கு? जो बगैर किसी तकलीफ ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கஷ்டத்தின் காலத்தை பற்றி குறிப்பிட்டவாறு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இடத்தில் கூறுகிறார்கள், 13 வருட காலம் ஒரு குறைவான காலம் இல்லை. இந்த காலத்தில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் में எந்த அளவுக்கு கஷ்டத்தை சகித்தார்கள் என்பதனை விளக்குவதும் எளிய காரியம் அல்ல. उनका बयान சமூகத்தின் தரப்பிலிருந்து துன்பம் தொல்லை தருவதில் की तरफ से எந்த குறைவும் வைக்கப்படவில்லை. और इजाज़त கூறினார்கள், कोई कसर नहीं छोड़ी जाती। இப்பக்கம் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்தும் பொறுமையாகவும் உறுதியுடனும் இருக்குமாறு வழிகாட்டல் வழங்கப்பட்டது. सब्र और इस्तिक़लाल की ஒருபுறம் சமூகம் கஷ்டத்தை தந்து கொண்டிருக்கிறது, மறுபுறம் அல்லாஹ்வின் கட்டளையாவது பொறுமையாக இருங்கள், உறுதியை காட்டுங்கள் என்பதாகும். कि सब्र करो और கூறுகிறார்கள், மீண்டும் மீண்டும் கட்டளை வந்தது. எவ்வாறு முந்தைய நபிமார்கள் பொறுமை காட்டினார்களோ कि जिस तरह पहले அவ்வாறே நீரும் பொறுமை செய்வீராக. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையான பொறுமையுடன் கஷ்டங்களை பொறுத்துக் கொண்டார்கள். के साथ इन तकालीफ को बर्दाश्त करते தப்லீகில் சோம்பேறித்தனம் காட்டியதில்லை, और तबलीग में மாறாக ना होते थे, அடியை முன்னோக்கியே வைத்தார்கள். आगे ही पड़ता था। கூறினார்கள், அசல் என்னவென்றால் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொறுமை முந்தைய நபிமார்களை போன்றதல்ல. नबियों जैसा न था। ஏனெனில் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயங்களுக்காக வந்திருந்தார்கள். எனவே அவர்களின் கஷ்டங்கள் தொல்லைகள் கூட அந்த அளவுக்கே இருந்தன. ஆனால் அவற்றுடன் ஒப்பிடும்போது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொறுமை மிக மிக அதிகமாக இருந்தது. वसल्लम का सब्र ஏனெனில் बहुत ही बड़ा था। எல்லாவற்றுக்கும் முதலில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொந்த சமூகமே அவர்களுக்கு எதிரியாகிவிட்டது, தொல்லைகளை தந்தது. और इज़ार सानी के दरपे हुए கிறிஸ்தவர்களும் எதிரிகளாயினர். और ईसाई भी दुश्मन हो ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய की बैत में आकर அடிமையாக सल्लल्लाहु अलैहि वसल्लम की गुलामी में
இஸ்லாத்தின் மறுமலர்ச்சிக்காக और तमाम वजाहत पर इस्लाम की बर्तरी வந்தவர். இஸ்லாத்தின் மேன்மையை எல்லா மார்க்கத்தின் மீது நிரூபித்து காட்டுவதற்காகவும் இஸ்லாத்தில் உள்ள பிரிவினைகளை முடிவுக்கு கொண்டு வந்து ஒரு கையில் ஒன்று சேர்த்து ஒரே உம்மத்தாக ஆக்குவதற்காக வந்தவரிடம் பைய செய்துவிட்டு நாமும் கூட நம்மவர் அந்நியர் அனைவரின் எதிர்ப்பையும் எதிர்கொள்ள நேரிடும். गैर तो इस खुलकर அந்நியர்கள் இந்த அளவுக்கு பகிரங்கமாக உலகில் நம்மை எதிர்ப்பதில்லை. எந்த அளவுக்கு இஸ்லாத்தின் அந்த முதல் காலகட்டத்தில் எதிர்த்தார்களோ அது போன்று செய்யவில்லை. पहले दौर में ஆனால் இம்மக்கள், அதாவது मुखालफतों का முஸ்லிம் அல்லாதவர்கள் எதிர்க்கும் போது பல்வேறு வழிகளில் சிந்தித்து பாருங்கள், நாங்கள் அநீதி எதுவும் இழைக்கவில்லை என்று கூறும் அளவுக்கு இஸ்லாத்தின் மீது தாக்குதல் தொடுக்கின்றனர். எவ்வாறு இருப்பினும் கண்டிப்பாக எதிர்க்கின்றனர். प्यार करते हैं इस्लाम இவர்களிடமிருந்தும் நாம் தற்காப்பு जो செய்ய வேண்டியதுள்ளது. ये कह सकें कि देखो हमने जुल्म कोई नहीं किया, அதனை ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், बहाल कर रहे हैं। எந்த ஆயுதத்தை இஸ்லாத்தை ஒழிப்பதற்காக இஸ்லாத்தின் எதிரிகள் பயன்படுத்துகிறார்களோ அதனை நாமும் பயன்படுத்த வேண்டும். मुस्लिम अलैहिस्सलाम ने फरमाया அது நூல்கள் மற்றும் பிரசுரங்கள் மூலமாக. यार முஸ்லிம் அல்லாதவர்களின் உலகில் இஸ்லாம் பரவத் தொடங்கும் போது वही हमने कर பிறகு முஸ்லிம் அல்லாத நாடுகளும் கூட இஸ்லாத்தை எதிர்க்க தொடங்கும். இங்குள்ள உள்ளூர் மக்கள் இஸ்லாத்தை इस्लाम ஒப்புக்கொள்கின்றனர். இன்னும் சொல்ல போனால் சில இடங்களில் ஆரம்பத்தில் சர்ச்சுகளில் மகிழ்ச்சியுடன் நமக்கு நமது நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு இடம் தந்தவர்கள் यहाँ के இதன் பக்கம் மக்களின் கவனம் திரும்புவதை கண்டதும் எதிர்க்க தொடங்கிவிட்டனர், தர மறுத்துவிட்டார்கள். हो भी जाते हैं। शुरू में बाज चर्चों இந்த இஸ்லாம் உண்மையான இஸ்லாம் ஆகும். करने की जगह दी, அதனைத்தான் அஹ்மதியா ஜமாத் பிரச்சாரம் செய்கிறது, பரப்பவும் செய்கிறது. இது ஒரு காலத்தில் வெற்றி பெற்றுவிடும் என்று அவர்களுக்கு தெரிகிறது. உண்மையான இஸ்லாம் அஹ்மதியத்தின் மூலம்தான் பரவ வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போது जो முஸ்லிம்களின் முல்லாக்கள் फैला रही है, தமது பிரசங்க மேடைகள் பறிக்கப்படும் என்ற பயத்தினால் எல்லா இடத்திலும் எதிர்ப்பதில் முன்னிற்கிறார்கள். ऐसे ही फैलना है। பழைய காலத்தில் மார்க்கங்களின் மீது செய்யப்பட்ட அநீதியை போன்று இப்போதும் செய்கின்றனர். मुल्ला அரசியல்வாதிகளும் கூட முல்லாக்களின் பின்னால் செல்கின்ற और मुसलमानों के मुल्ला வாக்காளர்கள் கைவிட்டு போய்விடக் கூடாதே என்பதற்காக ஓட்டு மற்றும் அற்ப விளம்பரத்திற்காக பின் செல்கின்றனர். उसी तरह जुल्म அதுவன்றி இவர்களுக்கு மார்க்கத்தை பற்றி அலிஃப் பே கூட தெரியாது. सियासतदान भी பெரும்பாலார் ஒருவேளை தொழுவதும் இல்லை, அல்லது ஜும்மாவுக்கு மட்டும் வரலாம், चलने वाला அல்லது பெருநாளன்று தொழுபவர்களாக இருக்கலாம். ஆனால் இஸ்லாத்தின் தன்மானம் என்ற பெயரில் அகமதிகள் மீது கண்டிப்பாக தாக்குதல் தொடுக்கின்றனர். मजहब की अलग एक அசம்பிளிகளில் சட்டத்தை இயற்ற முயற்சிக்கின்றனர். பாகிஸ்தானில் ஆசாத் காஷ்மீரில் தற்போது नमाज न पड़ती, பாகிஸ்தானின் மௌலவிகளின் தாக்கத்தின் கீழ் அங்குள்ள அரசியல்வாதிகள் அகமதிகளை முஸ்லிம் அல்லாதவர்களாக கூறுவதற்காக காஷ்மீர் அசம்பிளியில் சட்ட முன்வடிவை எடுத்து வைக்கின்றனர். ஏன் முன்வடிவை எடுத்து வைத்துள்ளனர். எவ்வாறு இருப்பினும் यह असेंबलियों में இவர்கள் என்ன செய்ய விரும்புகிறார்களோ செய்யட்டும். पाकिस्तान में பாகிஸ்தானின் அசம்பிளியில் அகமதிகளை முஸ்லிம் அல்லாதவர்கள் என்று கூறி என்ன பெற்றுவிட்டார்கள்? के जरिए असर वहाँ का मुल्ला भी और वहाँ के ஜமாத்தின் முன்னேற்றம் அதனால் தடைபட்டதா? अहमदियों को गैर मुस्लिम அல்லாஹ்வின் அருளால் ஜமாத் करारदाद पेश कर रहे हैं, புதிய புதிய வெற்றிகளை பெற்றுக்கொண்டே செல்கிறது. ஆனால் बहरहाल ஜமாத் அன்பர்கள் நினைவில் கொள்ள வேண்டும், चाहें कर लें। பொறுமையுடன் पाकिस्तान की असेंबली அல்லாஹ்வின் உதவியை பெற துஆ செய்வது மற்றும் அவனுக்கு முன் குனிவது, क्या हासिल कर ली, தமது தொழுகை மற்றும் வழிபாடுகளை பாதுகாப்பது ஆகியவை ஒவ்வொரு அஹ்மதியின் கடமையாகும். जमात तो
இதுவே நம்மை அல்லாஹ்வின் அருளுக்கு நம்மை வாரிசாக்கும். लेकिन பிறகு அல்ஜீரியாவில் எதிர்ப்புள்ளது. याद रखना चाहिए நான் பலமுறை குறிப்பிட்டதனை போன்று கடந்த ஹுத்பாவிலும் கூறினேன், ये दुआ करना அஹ்மதியத்தின் காரணத்தினால் के झुकना பலர் சிறையில் உள்ளனர். बातों की हिफाजत 1 வருடத்திலிருந்து 3 வருடம் வரை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. டஜன் கணக்கில் அகமதிகளுக்கு தண்டனைக்கான அறிவிப்பு தரப்பட்டுவிட்டது. द्वारा सुनाई இதுவரை சிறைக்கு அனுப்பப்படவில்லையே தவிர எந்த நேரத்திலும் பிடித்து சிறைக்கு அனுப்பலாம். जैसा कि कई दफा मैं जिक्र कर चुका हूँ பல்வேறு வகையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. अहमदीद की वजह से அங்குள்ள முல்லாக்களுக்கு அகமதியத்தின் முன்னேற்றம் साल से 3 साल உறுத்துகிறது. அவர்களால் சகிக்க முடியவில்லை என்ற காரணத்திற்காக மட்டுமே இவை நடந்துள்ளன. जेल में तो नहीं भेजा அதே போன்று किसी को किसी पकड़कर பங்களாதேஷிலும் जेल में भेजा जा தொடர்ந்து எதிர்ப்பு இருந்து கொண்டிருக்கிறது. मुख्तलिफ किस्म की இந்தோனேஷியாவிலும் தொடர்கிறது, அரபு நாடுகளிலும் தொடர்கிறது. ஆனால் கடந்த நாட்களில் பங்களாதேஷில் ஓரிடம், अहमदीद की அதன் பெயர் ஷிபோய் ஆகும், और ये बर्दाश्त नहीं हो மெமன் சிங் மாவட்டத்தின் ஒரு சிற்றூர். அங்குள்ள நமது மஸ்ஜிதின் மீது மௌலவிகள் தாக்குதல் தொடுத்தனர். बांग्लादेश में நமது முரபி मुखालफत चलती முஸ்தபிசுர் ரஹ்மான் சாஹிப் அவர்களை கடுமையான முறையில் கத்தியால் குத்தி अरब ममालिक में भी चलती படுகாயப்படுத்திவிட்டனர். दिनों बांग्लादेश में एक जगह கத்தியால் எந்த அளவுக்கு தாக்கியுள்ளார்கள் எனில் அவரது உடல் முழுவதையுமே சல்லடையாக்கி விட்டார்கள். का एक कस्बा है வயிற்றை यहाँ की எவ்வாறு கிழித்துள்ளனர் என்றால் அவரது சிறுநீரகம் கூட வெளியில் வந்ததாக கூறப்படுகிறது. मुस्तफीजुर रहमान साहब को கழுத்தில் கிழித்துள்ளார்கள். जख्मी कर दिया चाकू அதனால் சுவாச குழாயில் வெட்டு விழாமல் தப்பிவிட்டது. பார்த்தவர் கூறுகிறார், ஒவ்வொரு இடத்திலிருந்தும் ரத்தம் பீச்சி அடித்தது. चाकू उसके साथ எவ்வாறு இருப்பினும் போலீஸ் அங்கு வந்தது. தாக்குதல் தொடுப்பவரிடமிருந்து அவரை விடுவித்து மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்தனர். ஜமாத் மக்களும் சென்று சேர்ந்தார்கள். குத்தாம்களும் உடனடியாக சென்று ரத்தம் கொடுத்தனர். அல்லாஹ் से बच गई அருள் புரிந்தான். மருத்துவ உதவி கிடைத்தது. वाले बताते हैं மருத்துவமனை சென்று சேர்ந்து விட்டார். அங்கு நல்ல டாக்டர்களும் இருந்தனர். पहुंच गई मौके पर நல்ல சிகிச்சையும் நடந்தது. பல மணி நேரம் அறுவை சிகிச்சை நடந்தது. நேற்று வரை கிடைத்த தகவலின்படி நிலைமை ஸ்டேபிளாக உள்ளது. ஆனால் ஆபத்தை கடந்து விடவில்லை. சிறிதளவு நினைவு திரும்பியது. நினைவு திரும்பியதும் பேச முடியவில்லை. ஆனால் பேப்பரும் பேனாவும் வாங்கி சில விஷயங்களை எழுதி தெரிவித்தார். அதிலும் கூட இவ்வளவு கஷ்டங்களை கடந்த போதிலும் கூட அவரிடம் வியத்தகு மூமினின் அடையாளம் காணப்பட்டது. அதாவது மற்றவர்களை பற்றிய கவலை இருந்தது. लेकिन अभी அவர் இதைத்தான் எழுதி தந்தார். இன்ன முரப்பி சாஹிபை பாதுகாப்பாக வையுங்கள், அவருக்கும் ஆபத்துள்ளது என்றார். அல்லது தமது பெற்றோர் குறித்து கவலை வெளிப்படுத்தி இருந்தார். देखकर जो बातें की हैं उसमें भी அல்லாஹ் அவருக்கு உடல் ஆரோக்கியத்துடன் கூடிய நீண்ட வாழ்வை வழங்குவானாக, முழுமையான விரைவான குணத்தை அளிப்பானாக. எவ்வாறு இருப்பினும் रबी साहब இந்த எதிர்ப்புகளை குறித்து நமக்கு ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்னரே கூறிவிட்டார்கள். अल्लाह ताला அஹ்மதியத்தை ஒப்புக்கொண்டு விட்டால் பிறகு இந்த கஷ்டத்தை கடக்க வேண்டியது வரும். இந்த வகையில் இதனை விளக்கியவாறு ஹஜ்ரத் அக்தஸ் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், நமது ஜமாத்துக்கும் கூட ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்து முஸ்லிம்களுக்கு வந்த பிரச்சனைகள் உள்ளன. இந்த வகையில் तो इन सख्तियों புதியதும் எல்லாவற்றிலும் பெரிய துன்பம் எதுவெனில், ஒருவர் நமது ஜமாத்தில் இணையும் போது அவரது நண்பர்கள், உறவினர்கள், சம்பந்தங்கள் பிரிந்து விடுகின்றனர். भी इसके எந்த அளவுக்கெனில் சில வேளைகளில் हजरत सल्लल्लाहु अलैहि वसल्लम के वक्त मुसलमानों को பெற்றோரும் சகோதர சகோதரிகளும் கூட எதிரியாகி விடுகின்றனர். फरमाया कि அஸ்ஸலாமு அலைக்கும் கூட கூறுவதில்லை, ஜனாசா தொழ விரும்புவதில்லை. इस जमात में दाखिल இவ்வாறு பல பிரச்சனைகள் வருகின்றன. दोस्त கூறினார்கள், और बरादरी अलग हो जाती है। சில பலகீனமான இயல்புள்ள மக்களும் இருக்கிறார்கள் என்பதை நான் அறிகிறேன். அத்தகைய பிரச்சனைகளின் போது அவர்கள் பதறிவிடுகின்றனர். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள்,
இவ்வகை பிரச்சனைகள் வருவது அவசியமாகும். और जनाजा पढ़ना नहीं நீங்கள் நபிமார்கள் ரசூல்மார்களை விட அதிகம் ஒன்றுமில்லை. அவர்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் கஷ்டங்கள் வந்தன. कि बाज कमजोर तबीयत के आदमी भी होते हैं இறைவன் மீது और ऐसी ஈமான் உறுதியாவதற்காகவும் लेकिन याद रखो தூய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு கிடைப்பதற்காகவும் இவ்வகையான பிரச்சனைகள் வருகின்றன. अंबिया और रसूल से ज्यादा नहीं हो துஆவில் மூழ்கிருங்கள். எனவே நீங்கள் நபிமார்கள் ரசூல்மார்களை பின்பற்றுவது அவசியமாகும். பொறுமையின் வழிமுறையை கடைபிடியுங்கள். உங்களுக்கு எந்த சேதமும் ஏற்படாது. உண்மையை ஒப்புக்கொண்டதற்காக உம்மை விட்டுவிடுகின்ற நண்பர் நல்ல நண்பர் இல்லை. அத்தகைய நண்பரை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஏனெனில் அவர் உண்மையான நண்பர் அல்ல. அவர் உமக்கு ஒத்துழைப்பு தந்திருக்க வேண்டும். நீங்கள் இறைவனால் நிலைநாட்டப்பட்ட ஜமாத்தில் இணைந்ததற்காக எவர்கள் உங்களை விட்டு பிரிகின்றார்களோ அவர்களிடம் சண்டையிடாதீர்கள். மாறாக அவர்களுக்காக மறைவாக துஆ செய்யுங்கள். நமது நடைமுறை அதற்கு பிறகும் இதுவே ஆகும். जो महज इस वजह से तुम्हें மற்றவர்கள் எதிர்ப்பு செலுத்துகிறார்கள் எனில் நாம் அவர்களுக்கு பின்னால் खुदा ताला के कायम करदा துஆதான் செய்ய வேண்டும். அல்லாஹ் அவர்களுக்கும் கூட தனது அருளால் உங்களுக்கு வழங்கிய அகப்பார்வையையும் இறை ஞானத்தையும் தருவதற்காக துஆ செய்ய வேண்டும். நீங்கள் உங்கள் தூய முன்மாதிரி மற்றும் உயரிய நடவடிக்கை மூலமாக पीछे दुआ करना நீங்கள் மிக நல்ல வழியையே மேற்கொண்டுள்ளீர்கள் என்று நிரூபித்து காட்டுங்கள். அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டதனால் எந்த குற்றமும் செய்யவில்லை, பாவமும் செய்யவில்லை, எந்த அசுத்தத்தின் பக்கமும் போகவில்லை, நல்ல வழியை தான் மேற்கொண்டுள்ளீர்கள் என்று நிரூபித்து காட்டுங்கள். कि तुमने अच्छी राह இந்த எதிர் நடவடிக்கையை தான் இவர்களின் தாக்குதலுக்கு பிறகு நாம் காட்ட வேண்டும். சந்தேகமின்றி சட்ட நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். இவர்களின் சீர்திருத்தத்திற்காக துஆவும் செய்கிறோம். கூடவே குற்றவாளிகளுக்கு எதிரில் சட்ட நடவடிக்கையும் மேற்கொள்கிறோம், செய்வோம். அதுவும் அல்லாஹ்வின் கட்டளையாகும். ஆனால் ஒருபோதும் பொறுமையை கைவிட மாட்டோம், விடவும் கூடாது. ஒவ்வொரு சிக்கல்கள் கஷ்டங்களிலும் அல்லாஹ்வின் முன்னே குனிகிறோம், அவன் முன்னேயே குனிவோம் இன்ஷா அல்லாஹ். ஆனால் சில நேரங்களில் சிலரை பற்றி எனக்கு புகார் வருகிறது. அவர்கள் உட்கார்ந்திருக்கின்ற இடத்தில் அத்தகைய பிரச்சனைகள் இல்லவும் இல்லை. அவர்களுக்கு அங்கு தப்லீகிற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்றன. அவர்கள் நேரடியாக தப்லீக் செய்யும் போதோ அல்லது சமூக வலைதளங்களில் தப்லீக் செய்யும் போதோ சில மௌலவிமார்களுடன் விவாதம் செய்யும் போது அல்லது தப்லீக் செய்யும் போது எந்த அளவுக்கு கடுமையான சொற்களை பயன்படுத்தி விடுகிறார்கள் என்றால் அது ஒரு அஹ்மதியின் நடைமுறை அல்ல. यहाँ बैठे हुए हैं எழுதக்கூடியவர் எழுதுகிறார், तबलीग के मौके मुयस्सर आते हैं அஹ்மதிகளின் வாயிலிருந்து அத்தகைய ஏச்சுக்களை கேட்டு மிகவும் சங்கடமாகி விடுகிறது. या सोशल मीडिया தமது எதிரிகளை அல்லது அஹ்மதி அல்லாத மௌலவிகளிடம் விவாதம் செய்யும் போது அத்தகைய வார்த்தைகள் இவர்களது வாயிலிருந்து வெளிவந்து விடுகின்றன. எவ்வாறு இருப்பினும் எந்த வகையிலும் ஓர் அஹ்மதிக்கு அது அழகை தராது. இது எந்த அளவுக்கு உண்மை என்று அல்லாஹ்வே அறிந்தவனாவான். நான் பார்க்கவில்லை. எழுதக்கூடியவர் எழுதுகிறார், बात लिखने वाले मुझे लिखते हैं அத்தகைய உரையாடல் நடக்கும்போது அஹ்மதிகளுடன் ஒப்பிடும்போது அஹ்மதி அல்லாதவர்களின் வார்த்தைகள் அதிகம் மென்மையாக இருக்கின்றன बड़ी परेशानी என்கின்றார். जो इन लोगों के मुंह से இது உண்மை என்றால் मुखालिफिन நான் அத்தகைய அகமதிகளிடம் கூறுவேன், நீங்கள் தப்லீக் செய்யாமல் இருப்பது நல்லது. இந்த தப்லீக் அவர்களை அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றுத் தருவதற்கு பதில் அல்லாஹ்வின் கோபத்தை பெறுவதற்கு காரணமாக ஆகிவிடும். ஹதீஸ்களில் கூறப்பட்டிருப்பது போன்று அல்லாஹ்வுக்கு பொறுமை மற்றும் கோபத்தின் மிடரை அருந்துபவரே மிகவும் பிரியமானவர். के अहमदियों के मुकाबले में நாம் பிரகடனம் செய்வதோ இவ்வாறு, அதாவது எவரிடம் ஆதாரம் இல்லையோ அவர்தான் கோபம் கொள்கிறார் என்று. பிறகு நம்மிடம் ஆதாரம் இருக்கும்போது நாம் கோபப்படுவதில் எந்த நியாயமும் இல்லை. ऐसे अहमदियों से कहूंगा ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த விஷயத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அன்னார் கூறுகிறார்கள், பாருங்கள், अल्लाह ताला की ஒவ்வொரு குழப்பமான இடங்களில் இருந்தும் விலக வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வழிகாட்டுவதற்காகவே நான் நியமிக்கப்பட்டுள்ளேன். ஏச்சுக்களை கேட்டும் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். और गुस्से का घूंट पीने वाला தீமைகளுக்கு நன்மைகளால் பதில் கூறுங்கள்.
எந்த குழப்பத்திலும் ஈடுபட வேண்டாம். कि गुस्सा आता ही நீங்கள் அத்தகைய இடத்திலிருந்து அகன்று விடுவது நல்லது. மென்மையுடன் பதில் கூறுங்கள். சில நேரங்களில் இவ்வாறும் நடக்கிறது. ஒருவர் மிகவும் ஆவேசத்துடன் எதிர்க்கிறார். எதிர்ப்பில் அவர் மேற்கொள்ளும் நடைமுறை குழப்பத்தின் நடைமுறையாக உள்ளது. அதனை கேட்பவருக்கு கிளர்ச்சிக்கான தூண்டுதல் ஏற்படுகிறது. ஆனால் எதிர்புறமிருந்து மென்மையான பதில் கிடைக்கிறது எனில், ஏச்சுக்களுக்கு எதிர் செயல் செய்யப்படவில்லை எனில் அவருக்கே வெட்கம் வந்து விடுகிறது. நமக்கு இதுவே போதனையாகும். ஏச்சுக்கள் இருந்தாலும் மென்மையாக பதில் கூறுங்கள். கூறுகிறார்கள், இதனால் அவர்களுக்கு வெட்கம் ஏற்படுகிறது, அவருக்கு சங்கடமாகி விடுகின்றது. பலமுறை இது போன்ற சம்பவங்கள் ஏற்பட்டுள்ளன. நல்லியல்பு கொண்ட எதிரிகளுக்கு வெட்கம் வந்து விடுகிறது. கூறுகிறார்கள், நான் உங்களிடம் உண்மையாகவே கூறுகிறேன், பொறுமையை கைவிட்டு விடாதீர்கள். பொறுமை என்ற ஆயுதம் எத்தகையதெனில், துப்பாக்கியினால் வெளிப்படாத பணிகள் பொறுமையினால் விளைந்து விடுகின்றன. பொறுமைதான் உள்ளத்தை வெற்றி கொள்கிறது. நிச்சயமாக நினைவில் கொள்ளுங்கள், இன்ன மனிதர் ஜமாத்தை சார்ந்தவராக இருந்தும் ஒருவருடன் சண்டையிட்டார் என்பதை கேள்விப்பட்டு எனக்கு மிகுந்த வருத்தம் ஏற்படுகிறது. இந்த நடைமுறையை நான் ஒருபோதும் விரும்புவதில்லை. எந்த ஜமாத் உலகில் ஒரு முன்மாதிரியாக இருக்குமோ அந்த ஜமாத் தக்வா அல்லாத வழியை கடைபிடிப்பதை இறைவனும் விரும்புவதில்லை. அல்லாஹ் இந்த விவகாரத்தில் எந்த அளவுக்கு ஆதரவளிக்கிறான் எனில், ஒரு மனிதர் இந்த ஜமாத்தில் இருந்து கொண்டு பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மையை பயன்படுத்தவில்லை எனில் அவர் இந்த ஜமாத்தில் இணையவில்லை என்பதனை நினைவில் கொள்ளட்டும். கூறுகிறார்கள், மிகவும் கோபப்படுவதற்கு காரணம் இதுவே. அதாவது என் மீது அசுத்தமான ஏச்சு பேச்சு வீசப்பட்டுள்ளது என்பதே ஒருவர் கோபம் கொள்ள பெரிதும் காரணமாக இருக்கிறது. இதனை இறைவனிடம் விட்டுவிடுங்கள். நீங்கள் இதற்கு தீர்ப்பளிக்க இயலாது. எனது விவகாரத்தை இறைவனிடம் விட்டுவிடுங்கள். நீங்கள் ஏச்சு பேச்சுகளை கேட்ட பிறகும் கூட பொறுமையை கடைபிடியுங்கள். உங்களுக்கு என்ன தெரியும் நான் இவர்களிடமிருந்து எந்த அளவுக்கு ஏச்சுக்களை கேட்கிறேன் என்று? உங்களுக்கு என்ன தெரியும்? பெரும்பாலும் இவ்வாறு நடக்கிறது. அசுத்தமான ஏச்சுக்களால் நிறைந்த கடிதங்கள் வருகின்றன. திறந்த அஞ்சல் அட்டைகளில் ஏசி எழுதுகின்றார்கள். ஸ்டாம்ப் இல்லாமலும் அனுப்புகிறார்கள். அபராதம் செலுத்தி வாங்க வேண்டியது வருகிறது. படித்து பார்க்கும் போது வெறும் ஏச்சுக்கள் நூற்றுக்கணக்கில் இருக்கின்றது. அத்தகைய ஏச்சுக்களை பார்க்கும் போது எந்த இறை தூதருக்கும் அத்தகைய ஏச்சுக்கள் தரப்பட்டிருக்காது என்று நான் நிச்சயமாக அறிவேன். அபூ ஜஹலிடம் கூட அத்தகைய ஏச்சுக்கள் இருக்கும் என்று நான் ஏற்க மாட்டேன். ஆனால் இவை அனைத்தையும் கேட்க வேண்டியது வருகிறது. நான் பொறுக்கும் போது நீங்கள் பொறுக்க வேண்டியது உங்கள் மீதும் கடமையாகும். மரத்தை விட கிளை ஒன்றும் பெரிதல்ல. நீங்கள் பாருங்கள், இவர்கள் எதுவரை ஏசப் போகிறார்கள்? கடைசியில் சோர்ந்து போய் விடுவார்கள். இவர்களது ஏற்றுக்கள், விஷமங்கள், திட்டங்கள் என்னை ஒருபோதும் சோர்வடை செய்ய முடியாது. நான் இறைவன்புறமிருந்து இல்லை என்றால் சந்தேகமின்றி இவர்களின் ஏற்றினால் பயந்திருப்பேன். ஆனால் நான் நிச்சயமாக அறிகிறேன், இறைவன் என்னை நியமித்திருக்கின்றான். இத்தகைய சிறிய விஷயத்தை நான் எதற்கு பொருட்படுத்த வேண்டும்? அது ஒருபோதும் முடியாது. நீங்கள் சிந்தியுங்கள், நன்று சிந்தியுங்கள். இவர்களின் ஏச்சுக்கள் யாருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளன? அவர்களுக்கா, எனக்கா? அவர்களின் ஜமாத் குறைந்துள்ளது, எனது ஜமாத் வளர்ந்துள்ளது. இவர்களின் ஏச்சுக்கள் ஏதும் தடை ஏற்படுத்த முடியுமெனில் இப்போது ஜமாத் 2 லட்சம் பேராக பரவியுள்ளது. அக்காலத்தில் அன்னார் இதனை கூறியுள்ளார்கள். இன்று இந்த ஏச்சுகளுக்கு இடையிலும் அல்லாஹ்வின் அருளால் 209 நாடுகளில் ஜமாத் நிலைநாட்டப்பட்டுள்ளது. கூறுகிறார்கள், இம்மக்கள் இவர்களிடமிருந்து தான் வந்துள்ளனரா, வேறு யாரிடமும் இருந்தா? இயேசுபவர்களிடமிருந்து இம்மக்கள் ஜமாத்தில் இணைந்துள்ளனர். இவர்கள் எம்மீது குஃபர் ஃபத்வா வழங்கினர். இதனால் இவர்கள் பெற்றது என்ன? குஃபர் ஃபத்வாவின் விளைவு எப்படி வெளிப்பட்டது? ஜமாத் வளர்ந்தது. இந்த இயக்கம் சதி திட்டங்களால் நடத்தப்படுவதாக இருந்தால் இந்த ஃபத்வாக்களுக்கு கண்டிப்பாக ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கும். இந்த ஜமாத்தை உருவாக்குவது எனது திட்டமாக இருந்திருந்தால் இந்த ஃபத்வாக்களுக்கு தாக்கம் ஏற்பட்டிருக்க வேண்டும். ஆனால் எந்த தாக்கமும் ஏற்படவில்லை. கூறுகிறார்கள்,
எனது வழியில் இந்த ஃபத்வாக்கள் பெரும் தடையாக இருந்திருக்கும். ஆனால் ஒரு விஷயம் இறைவனிடமிருந்து வந்திருக்கும் எனில் அதனை அழிப்பது மனித சக்திக்கு உட்பட்டதல்ல. எனக்கு எதிராக என்னென்ன திட்டங்கள் எதிரிகளால் செய்யப்படுகின்றனவோ அதனை கண்டறிபவர்களுக்கு பரிதாபம்தான் ஏற்படுகிறது. நான் பகிரங்கமாகவே கூறுகிறேன், என்னை எதிர்ப்பவர்கள் முழு வீச்சோடு வருகின்ற ஒரு நதியின் மீது கையை நீட்டி அதனை தடுக்க விரும்புகின்றனர். அதன் விளைவு வெளிப்படையானது, அதனை நிறுத்த முடியாது. இந்த ஏற்றுக்களால் தடுக்க நினைப்பவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும், ஒருபோதும் நிற்காது. கூறுகிறார்கள், ஏசுவது கண்ணியமானவர்களின் பணியா? நான் அத்தகைய முஸ்லிம்கள் மீது பரிதாபப்படுகிறேன். இவர்கள் எத்தகைய முஸ்லிம்கள்? இவர்கள் எவ்வளவு அசுத்தமான முறையில் நாவை திறக்கிறார்கள். நான் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு கூறுகிறேன், இத்தகைய அசுத்தமான ஏற்றுக்களை துப்புரவு தொழிலாளிகளிடம் கூட கேட்டதில்லை. அதனை இந்த முஸ்லிம் என்று அழைக்கக்கூடியவர்களிடமிருந்து கேட்டுள்ளேன். இந்த ஏற்றுக்களின் மூலம் இவர்கள் தமது அகநிலையை வெளிப்படுத்தியுள்ளனர். இவர்கள் தாம் தீயவர்கள் என ஒப்புக்கொள்கின்றனர். இறைவன் இவர்களின் கண்ணை திறப்பானாக, இவர்கள் மீது கருணை காட்டுவானாக. ஆகவே நாம் நினைவில் கொள்ள வேண்டும், சோசியல் மீடியாவில் சில அகமதிகள் கோபம் கொண்டு தவறான முறையில், கடுமையான முறையில் இவர்களுக்கு பதில் தருகிறார்கள் எனில் அவர்கள் தவறு செய்கிறார்கள். இதனால் ஒரு பாவம் அல்ல, புதிய தலைமுறைகளிடம் கூட அகமதியத்தை விட்டு விலக்குகின்ற பாவத்தையும் செய்கின்றனர். நம்மிடம் ஆதாரம் இல்லை போலும், அதனால்தான் கடுமை காட்டுகிறார்கள் என்று நமது இளைஞர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அது தவறாகும். அத்தகையவர்கள் உடனே தமது நடவடிக்கைகளை மாற்ற வேண்டியது அவசியமாகும். நான் ஏற்கனவே கூறியது போன்று, ஏச்சுக்களுக்கு ஏச்சுக்களால் பதில் தருவது என்பதன் பொருள் நம்மிடம் ஆதாரம் இல்லை என்பதாகும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் மீண்டும் பல்வேறு வழிகளில் நமக்கு புரிய வைத்தார்கள், நாம் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் என்று. நான் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு மேற்கோளை எடுத்து வைக்கிறேன். நான் மீண்டும் மீண்டும் இதனை எடுத்து வைக்க காரணம் தெளிவுபடுத்துவதற்கே ஆகவும், ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய போதனைகளை எல்லாரிடமும் தெளிவுபடுத்துவதற்காகவும். கூறுகிறார்கள், என்னை இவர்கள் ஏசுகிறார்கள், நான் அதனை பொருட்படுத்துவதில்லை, அதற்காக வருத்தப்படவும் இல்லை. ஏனெனில் இவர்களின் இயலாமை வெளிவந்துவிட்டது. அவர்களது இயலாமை ஏசுவதன் மூலமாகவே அன்றி மறைக்க முடியாது. எனவே ஏசுகின்றார்கள். இவர்களிடம் ஆதாரம் எதுவும் இல்லை, இயலாமை ஏற்பட்டுவிட்டது. ஆதாரம் இல்லாததனால் ஏசுகின்றார்கள். கூறுகின்றார்கள், குஃபர் ஃபத்வா கொடுங்கள், பொய் வழக்குகள் போடுங்கள், விதவிதமான இட்டுக்கட்டுகளையும் அவதூறுகளையும் கூறுங்கள், உங்கள் எல்லா ஆற்றல்களையும் பயன்படுத்தி என்னை எதிர்த்து பாருங்கள். பிறகு இறைவனது இறுதி தீர்ப்பு யாருக்கு சார்பாக இருக்கிறது என்று பாருங்கள். நான் ஏற்றுக்களை பொருட்படுத்தினால் இறைவன் என்னிடம் ஒப்படைத்த அசல் பணிகள் தேங்கிவிடும். எனவே நான் இவர்களின் ஏற்றுக்களை பொருட்படுத்த மாட்டேன். நான் எனது ஜமாத்துக்கு போதனை செய்கிறேன், அவர்களும் ஏற்றுக்களை கேட்டு பொறுத்துக் கொள்வதே சரியானது. ஒருபோதும் ஏற்றுக்களால் பதில் தராதீர்கள். இதனால் பரக்கத் போய்விடுகிறது. பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மையின் முன்மாதிரியை காட்டுங்கள், தமது நல்லொழுக்கத்தை காட்டுங்கள். நிச்சயமாக நினைவில் கொள்ளுங்கள், அறிவுக்கும் ஆவேசத்துக்கும் இடையில் கடுமையான பகைமை உள்ளது. கோபமும் ஆவேசமும் வந்தால் அறிவு நிலைத்து நிற்பதில்லை. ஆனால் பொறுமை செய்தால், சகிப்புத்தன்மையின் முன்மாதிரியை காட்டினால் அவருக்கு ஒரு ஒளி தரப்படும். இதனால் அவரது அறிவு ஆற்றலின் சக்திகளில் ஓர் ஒளி உருவாகிறது. பிறகு ஒளியிலிருந்து ஒளி உருவாகிறது. கோபம் ஆவேசம் கொண்ட நிலையில் மனமும் மூளையும் இருளாக இருப்பதனால் இருளினால் இருளே உருவாகிறது. ஆகவே அறிவு ஆற்றலை அதிகரிக்க வேண்டுமெனில், உள்ளத்திலும் மூளையிலும் ஒளியை உருவாக்க வேண்டுமெனில் எப்போதும் கோபத்தை அடக்க வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ்வின் அருள் மேலும் அதிகமாகும். அஹ்மதியா ஜமாத்தின் முன்னேற்றம் இதுவரை ஏற்பட்டது எந்த கோபத்தையும் காட்டியதனால் அல்ல. இது அல்லாஹ்வின் வாக்குறுதியாகும். அல்லாஹ் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வெற்றியை தருவான் என்பது. எனவே அவன் வெற்றியை தர வேண்டுமெனில் அப்பணியில் அவன்தான் பரக்கத்தை போட வேண்டியதுள்ளது. நாம்
எந்த தப்லீக் அல்லது எது செய்தாலும் சரி, பிறகு நாம் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்கு தான் முயற்சி செய்ய வேண்டும். நாம் எப்போதும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இவ்விஷயத்தை கண் முன்னிறுத்தியவாறு நமது வாழ்வை கழிக்க வேண்டும். அன்னார் கூறுகிறார்கள், உலகியல் மக்கள் காரணிகளை நம்புகிறார்கள், வெளிப்படையான பொருள்களை நம்புகிறார்கள். அல்லாஹ்வுக்கு அத்தகைய நிர்பந்தம் இல்லை. எந்த காரணியின் தேவையுடையவனும் அல்ல. அவன் விரும்பும் போது எந்த காரணமும் இல்லாமல் வேலைகளை செய்து தருகிறான். சில வேளைகளில் காரணிகளால் செய்கிறான், சில நேரங்களில் செய்யப்பட்ட பணிகளை புரட்டி விடுகின்றான். கூறுகிறார்கள், சுருக்கமாக உங்கள் செயல்களை தூய்மையாக்குங்கள். நமக்கு போதனை செய்கிறார்கள், இறைவனை எப்போதும் நினைவில் கூறுங்கள், கவனமற்று இருக்காதீர்கள். ஓடக்கூடிய இறை சிறிது மெத்தனம் காட்டினாலும் வேட்டையாடுபவரின் ஆதிக்கத்தில் வந்து விடுவது போன்றே இறைவனது நினைவிலிருந்து கவனமற்று இருப்பவர் ஷைத்தானுக்கு இரையாகி விடுவார். இந்த உதாரணத்தை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். எங்கு பயந்து ஓடக்கூடிய இரையானது வேட்டையாடக்கூடியவனிடம் சிறிது மெத்தனமாக இருந்தாலும் அவனுடைய ஆதிக்கத்தில் வந்து விடுகிறது. அதே போன்று மனிதன் தனது இபாதத்துகளில் சிறிது மெத்தனம் காட்டினாலும், துஆவிலும் இறைவனிடம் உதவி கேட்டலிலும் மெத்தனம் காட்டினாலும் ஷைத்தானின் இரையாகி விடுகிறான். கூறுகிறார்கள், தௌபாவை எப்போதும் உயிருடன் வையுங்கள். கண்டிப்பாக நினைவில் கொள்ளுங்கள், தௌபாவை எப்போதும் உயிருடன் வைத்திருங்கள். ஒருபோதும் இதனை மரணிக்க விடாதீர்கள். இஸ்திக்ஃபார் மிக அதிகமாக செய்யுங்கள். எந்த உறுப்பு வேலை வாங்கப்படுகிறதோ அதுவே பயன்படுகிறது. எது பயன்படுத்தப்படாமல் விட்டுவிடப்படுகிறதோ நிரந்தரமாக பயனற்று போய்விடுகிறது. இதுபோன்று தௌபாவை இயக்கத்தில் உள்ளதாக வைத்திருங்கள். அதனால் அது செயலற்று விடாமல் இருக்கும். நீங்கள் உண்மையாக தௌபா செய்யவில்லை எனில் அது பாறைகளின் மீது விதைக்கப்பட்ட விதையை போன்றது. உண்மையான தௌபா என்பது தரம் வாய்ந்த நிலத்தில் விதைக்கப்பட்டது போன்றது. அது உரிய நேரத்தில் கனியை தருகிறது. கூறுகிறார்கள், இக்காலத்தில் தௌபாவில் பெரும் பெரும் சிரமங்கள் உள்ளன. காதியானுக்கு வந்திருந்த சிலருக்கு போதனை செய்து கொண்டிருந்தார்கள். நீங்கள் இங்கிருந்து போனதும் நிறைய விஷயங்களை கேட்க வேண்டியது வரும். மக்கள் நிறைய பேசுவார்கள். நீங்கள் தஜ்ஜால், காஃபிர் போன்றவரிடம் பைய செய்துள்ளீர்கள் என்பார்கள். அவ்வாறு கூறுபவரிடம் ஒருபோதும் ஆவேசம் காட்டக்கூடாது. அல்லாஹ்வின் அருளால் நாம் பொறுமைக்காக நியமிக்கப்பட்டுள்ளோம். எனவே நீங்கள் அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் அவர்களுக்கும் நேரு வழி காட்டுவானாக. அவர்கள் உங்களுடைய பேச்சை ஏற்க மாட்டார்கள் என எவ்வாறு நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ நீங்களும் அவர்களை விட்டு முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கூறினார்கள், நாம் வெற்றி கொள்வதற்கான ஆயுதம் இஸ்திக்ஃபார், தௌபா, மார்க்க அறிவை அறிந்திருப்பது, இறைவனது மகத்துவத்தை கருத்தில் கொள்வது, ஐவேளை தொழுகைகளை நிறைவேற்றுவது ஆகியவையே ஆகும். தொழுகை துஆ ஒப்புக்கொள்ளப்படுவதற்கான சாவியாகும். தொழும்போது அதில் துஆ செய்ய வேண்டும். கவனமற்று இருக்காதீர்கள். ஒவ்வொரு தீமையிலிருந்தும் அது இறைவனுடைய உரிமைகள் தொடர்பாயினும் சரி, அடியார்களின் உரிமை தொடர்பாயினும் சரி, அதிலிருந்து தப்புங்கள். ஆகவே நமது பணியாவது அல்லாஹுடன் தொடர்பை ஏற்படுத்த வேண்டும். அவனது கட்டளையின்படி செல்வதற்கு எப்போதும் முயற்சி செய்ய வேண்டும். அவனது வழியில் தியாகங்களை பொறுமையுடனும் நிலைத்து நின்றலுடனும் ஏற்றுக்கொள்பவர்களாக இருப்போமாக. அல்லாஹ் நம்மை பொறுமை மற்றும் துஆவுடன் அவனது திருப்தியின் வழியில் செல்வதற்கு தௌஃபீக் தருவானாக. நாம் எப்போதும் அல்லாஹ்வின் அருள் மற்றும் வெகுமதிகளை பெறுபவர்களாக இருப்போமாக. தொழுகைக்கு பிறகு நான் ஒரு ஜனாசா காயப் தொழுகையை தொழ வைப்பேன். கண்ணியத்திற்குரிய பிபி நாஸ்முத்தீன் சாஹிப் இந்தியாவில் உள்ள கேரளாவின் பயங்காடியை சார்ந்தவர். 3 மே அன்று ரயில் விபத்தில் வஃபாத் ஆகிவிட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர் காரில் போய் கொண்டிருந்த போது ஆக்சிடென்ட் ஆகிவிட்டது. திருக்குரானினுடைய கண்காட்சிக்காக ஒரு மீட்டிங்குக்கு போய்விட்டு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நடந்துள்ளது. எப்போதும் நல்ல களங்கமற்ற மனிதர், மார்க்கத்திற்கு உலகை விட எப்போதும் முன்னுரிமை தருபவர். காதியானினுடைய இஸ்திமா, ஷூரா, ஜலசா, சலானா எல்லாவற்றிலும் பங்கெடுப்பவர். மிகவும் ஆக்டிவான உறுப்பினராக இருந்தார். இப்போது மாவட்ட செக்ரட்டரிமாலாக மார்க்க பணியாற்றும் வாய்ப்பு பெற்றிருந்தார். வஃபாத்தின் போது நாயப் சதர் அன்சாருல்லா பாரதாக
சேவையாற்றி வந்தார். இவர் நீண்ட காலம் துபாயில் இருந்தார். அங்குள்ள முதல் அமீர் ஜமாத்தாக இருக்கும் நல்வாய்ப்பு பெற்றிருந்தார். இவரது தொடர்புகள் மிகவும் பரந்தவை. அந்த தொடர்புகளை எப்போதும் ஜமாத்துக்காக பயன்படுத்தினார். ஜமாத்தின் அமைப்பை மிகவும் பேணுபவர். தனது உடன் இருப்பவர்களையும் பேண வைப்பவர். இபாதத் செய்பவர், திருக்குரானை ஓதுபவர், மிகவும் பணி உள்ளவர், மென்மையான இயல்புக்கு சொந்தக்காரர், மக்களுக்கு பயனுள்ளவராக திகழ்ந்தார். பிள்ளைகளுக்கும் நல்ல முறையில் தர்பியத் கொடுத்தார். எப்போதும் நன்மைகளையே அறிவுறுத்தி வந்தார். ஹிலாஃபத்துடன் தொடர்பு வைத்திருக்குமாறு அறிவுறுத்தி வந்தார். மர்ஹூம் வசியத் செய்திருந்தார். அவரது ஒரு மகள் இங்கும் இருக்கிறார், ஒரு மகன் துபாயில் இருக்கிறார். அல்லாஹ் இவரது தகுதியை உயர்த்துவானாக. இவரது பிள்ளைகளுக்கும் இவரது நன்மைகளை தொடரவும் ஹிலாஃபத்துடனும் ஜமாத்துடனும் தொடர்புள்ளவர்களாக இருக்கும் வாய்ப்பையும் தருவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.